வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இவர் இந்த தொகுதியில் நின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டார்பான்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றி இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது பொது பிரிவினராக இருந்தால் 10,000 ரூபாயும், SC/ST கேட்டகரி சேர்ந்தவர்களாக இருந்தால் 5,000 ரூபாய் செலுத்தி நம்ம வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அவரோட தொகுதியில் நிற்கும்போது 6ல் 1 பங்கு வாக்குகளை அவர் பெற்றிருக்கணும். அதாவது 16.67% வாக்குகளை அவர் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவரோட டெபாசிட் தொகை திரும்ப பெறலாம். அப்படி இல்லைனா இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட அந்த தொகை போயிடும். அவர் அந்த தொகுதியில் தோற்றே போயிருந்தாலும், அதாவது 2வது 3வது இடத்துக்கு போயிருந்தால் கூட 16.67% மேலே அவர் ஓட்டு வாங்கியிருந்தால் அவரோட தொகை திரும்ப செலுத்திடுவாங்க. இதில் எல்லாரும் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, அவரோட டெபாசிட் அமௌண்ட்டு கிடையாது, அந்த 16.67% ஓட்டு கூட அந்த தொகுதியில் அவருக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது தான் அதனோட உண்மையான அர்த்தம். அப்புறம் ஏப்ரல் 23ஆம் நம்மளோட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது. எல்லோரும் மறக்காமல் நம்மளோட வாக்குகளை கண்டிப்பாக பதிவு செஞ்சிடணும். தேங்க்யூ.